இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கில் வர ஆம்கோல் அப்படியே வளர்க்குறோம். இதுனா நல்லாவே வரும். லாஸ்ட்ல என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்ல ரெண்டு போடலாம். சரி வந்து 2 இன்ச் வச்சு இது ஆதியா மூணுமே என்ன பண்ணக்கூடாது, அந்த 2 இன்ச்சு கொடுக்க கூடாது. ஓகேவா? இப்போ இங்க வந்து லாஸ்ட்ல முடிச்சுட்டேன். இது வரைக்கும் நீங்க ஆஃப் இன்ச் கொடுத்து குறைஞ்சிருக்கீங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா பேக்ல என்ன ஆம்கோல் வரைஞ்சிங்களோ ஃப்ரண்ட்ல சேம் அதை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு மேலே இந்த ஷோல்டர் லைன்ல மார்க் பண்ணிருக்கோம்ல, இங்கிருந்து இது ஃபுல்லா என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். எவ்வளோ இருக்கு இந்த வளைவு சொல்றேன். பாக்ஸை யாரும் மெஷர் பண்ணக்கூடாது. இங்கேருந்து டேப் வச்சு இந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி டேப் வச்சு மெஷர் பண்ணி, இன்கேஸ் இங்கே நான் வரையிறது எனக்கு எவ்வளோ இருக்கும், ஒரு 10 இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10ல் பாதி, 10ல் பாதினா எவ்வளோ வரும்? 5. திரும்பவும் நான் இந்த மார்க்கிங் என்ன பண்ணணும், இந்த 5 இன்ச்சில் மார்க் பண்ணணும். இந்த வளைவு வளைஞ்சிருக்குங்களா, அந்த வளைவில் 5 இன்ச்சில் மார்க் பண்ணணும். இங்கிருந்து தான் வெளியில 1 இன்ச் கொடுக்கணும். ஓகே, கொடையதுக்காக பாக்ஸை விட்டு இது வெளியில தான் வரும். கண்டிப்பா கம்பல்சரி போட்டு காலர் க்ளோஸ் மூணுக்குமே வெளியில தான் வரும். பாக்ஸை விட்டு வெளியில தான் வரும். பின்னாடி பேக் சைடு என்ன ஆம்கோல் போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1.5 இன்ச், இங்கேருந்து எவ்வளோ கொடுப்போம், மிட் பாயிண்ட் கொடுக்குமா. இது லாஸ்ட் எண்டு. இதை கொண்டு வந்து என்ன பண்ணணும், அப்படியே லாஸ்ட்ல விட்டுருக்கு. பேக்கில் என்ன பண்ணியிருக்கீங்களோ சேம் ஃப்ரண்ட்லையும் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்ச பிறகு மேலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த வளைவு எவ்வளோ இருக்கோ அந்த வளைவை தான் அளக்கணும். அளந்துட்டு அதோடைய மிட் பாயிண்ட் நோட் பண்ணணும். இப்போ 10 வருதுன்னா அது பாதி 5 இன்ச்சு அந்த வளைவில் தான் மார்க் பண்ணணும். பாக்ஸில் நிறைய பேர் மார்க் பண்ணி வைப்பாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இந்த வளைவில் மார்க் பண்ண பிறகு இந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து 1 இன்ச் வெளியே கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக பாக்ஸ் விட்டு வெளியில் தான் வரும். ஏன் அப்படி குறையணும்ல? நம்ம யூஸ்வலாக நான் சொன்ன மாதிரி 3 எனக்கு போடும்போது அந்த அகலம் வந்து 4.5 இன்ச் இருந்துருக்கு. நார்மல் ஸ்பேஸ் இருக்குல்ல, முன்ன எனக்கு 4.5 இன்ச் இருந்துச்சா, இப்போ இங்கேருந்து நான் 1/2 இன்ச் கொடுத்தாலும் பாக்ஸ்குள்ளே போட்டாலும் அந்த ஸ்பேஸ் எனக்கு கிடைக்கும். பட் இப்போ என்ன கிடைக்காது, முன்னையே புடையிறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்காது. அதனால் நான் வெளியில் தான் புடைஞ்சாகும். ஓகேவா? 1 இன்ச் கீழே இருக்கீங்களா, 1 இன்ச்சுக்கு நம்ம உள்ளே புடைய முடியாது. அதனால் 1 இன்ச் கொடுத்துட்டு மார்க் பண்ணிக்கணும். இதை இங்கே மேலேருந்து ஒரு 1 இன்ச் மிஸ்டேக் பண்ணாது. ஏன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல, அதை நம்ம எதுவும் கிராஸ் பண்ணக்கூடாது. இதை இங்கே வந்து லைட்டாக கிராஸ் பண்ணி இதோட டச் பண்ணி உள்பக்கம் இருந்து உள்ள குறையும். அந்த பாக்ஸ் விட்டு உள்ளுக்கு தான் விட்டு குறையும். ஓகேவா? 1 இன்ச் மிட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் 1 இன்ச் கொடுக்கணும். உள்ள மார்க் பண்ணதுலேருந்து 1.5. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவோம், இன்னொரு என்ன பண்ணுவோம்னா, நான் மிட் பாயிண்ட்னு சொல்கிறேன்னு நினச்சிட்டு இந்த பாக்ஸோட மிட் பாயிண்ட் இருக்குல்ல, எங்கே நோட் பண்ணியிருக்கோம்ல, இங்கேருந்து 1 இன்ச் கொடுத்து வைப்பாங்க. அதுவும் பண்ணக்கூடாது. அந்த வளைவை மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மிட் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அதுலேருந்து தான் நீங்கள் 1 இன்ச் கொடுக்கணும். ஓகேவா? இது வந்து டவுட் இல்லை. ஆமாடா, மேலேருந்து ஷோல்டர் வந்து அளக்கணும். இங்கே வந்து அளக்காதீங்க. எங்கே தான் அளக்கணும்? ஸ்ட்ரெயிட் இது வரைக்கும் வந்துடும். அதுக்கு மேலே வைக்கும் போதே ஒவ்வொரு விரலாக நீங்கள் மாற்றி இன்ச் பை இன்ச்சாக தான் நீங்கள் அளக்கணும் இது வளைவை. ஓகேவா? லாஸ்ட் வரைக்கும் இப்போ 8 இருக்கா, இப்போ இதோட மிட் பாயிண்ட் எவ்வளோ வரும்? 4. இந்த 4 இதே வளைவில் தான் நம்ம மார்க் பண்ணணும். இங்கே வருதா, இந்த வளைவில் தான் நம்ம மார்க் பண்ணணும். பாக்ஸில் பண்ணக்கூடாது. ஓகே, எதுவும் டவுட் இல்லைல்ல? அடுத்து ஃப்ரண்ட்ல நெக் வந்து நீங்கள் யூஸ்வலாக 3 to 4 வரைக்கும் எவ்வளோ வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கேருந்து எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், 1.5. இங்கேருந்து 1 இன்ச்சு. இப்போ இது என்ன பண்ணணும், இங்கேருந்தே கிராஸ் பண்ணி இதோட கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். போட்டுக்கு சேம் ப்ரொசீஜர் தான், பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும். இப்போ பிரின்சஸ் போடுங்க, வேறு எந்த ப்ளவுஸ்க்கும் எந்த ஆல்ட்ரும் கிடையாது. பிரின்சஸ் போடுறீங்கன்னா மட்டும் ஒரே ஒரு சின்ன ஆல்ட்ரேஷனுக்கு நான் சொல்லிடுறேன். பட்டி வச்சு போட்டாலும் சரி, பட்டி வைக்காமல் போட்டாலும் சரி, அது உங்களோட விருப்பம். பட்டி வைக்கிற மாதிரி இருந்தால் உங்கள் முன்னுயரம் எவ்வளவோ அது தெரியும் தானே, முன்னுயரம் எடுத்துகிட்டு போகணும், அதை வச்சுக்கோங்க. பட்டி இல்லைன்னா பேக் சைட்லேருந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. இப்போ எனக்கு 13 அப்படின்னா பட்டி இல்லாமல் போடணும்னா 14 எடுக்கணுமா, இப்படித்தானே போடுவோம். அப்போ இது 14ன்னு வச்சுக்கோங்க இதோடைய ஹைட்டு. இப்போ இங்கே வந்து என் டாட்டோட அளவு 3 இருக்கும்.
இங்கேருந்து டாட்டோட இன்டேக் எவ்வளோ இருக்கும் 1.5 கூட இங்கே ஒரு 1.5 இங்கே ஒரு 1.5 இதெல்லாமே மார்க் பண்ணிக்குவோம். பட்டு இல்லாத பிரின்சஸ்க்கு ஹைட் எவ்வளோ கொடுக்கணும் 4.5. இங்கேருந்து மிட் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ கொடுக்கணும் 4.5. இங்கேயும் நான் பண்ணிடுறேன். இதோட அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மேலே 1 இன்ச் மேலேருந்து 1 இன்ச். அது நார்மல் ப்ளவுஸ். போட் நெக்கு மட்டும் என்ன பண்ணக்கூடாது அந்த 1 இன்ச் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஸ்டெப் சொல்லுவாங்க. பிரின்சஸ் பொறுத்த வரைக்கும் அந்த போட்டில் மட்டும் 1 இன்ச் கொடுக்க வேணாம். இங்கேருந்து மேலேருந்து 4 கொடுத்துருப்பீங்க, அப்புறம் 4 இந்த குறைஞ்ச 2 தான் மார்க் பண்ணுவேன். இங்கேருந்து இதை டேரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம். பட்டி வச்சாலும் சரி பட்டி வைக்கிறனாலும் சரி அந்த 1 இன்ச் கொடுக்க வேணாம். ஓகேவா? எதாவது டவுட் இருக்கா? இது நீங்கள் 3 டாட் ப்ளவுஸாக கூட போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இது ஒரு ஸ்டெப் சொல்லுறதுக்காக தான் நான் பிரின்சஸ் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே ஃப்ரண்ட் நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எடுக்கவே வேணாங்க. அந்த ஆஃப் இன்ச் எடுக்கவே வேணாம். 1 இன்ச் கொடுப்பீங்களா? யூஸ்வலாக பண்ணும்போது நீங்கள் 1 இன்ச் கொடுத்துருப்பீங்க, அது வந்து வளர்த்துருப்பீங்க. இப்போ அது கொடுக்க தேவையில்லை. ஆனால் இதுலேயே ½ இன்ச் கேப். இது போட்டுக்கு மட்டும்தான்.